அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முகமது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு உரையை நிகழ்த்துகிறாரு. புத்தள மாவட்டத்தில் வண்ணாத்தீவு பிரதேச சபையில் கரைத்தீவு கிராமத்தில் சின்ன நாகவில் குக்குராமம் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்றும் இன்றைக்கு வெளியாகிட்டு பாராளுமன்றத்தில் பேசினது. நாங்கள் புத்தளம் மாவட்டத்தில் கூட அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அரசாங்கத்தின் ஊடாக இருந்து அனைவரும் போய்த்து பார்த்த நேரத்திலும் இன்னும் பிறகு வைத்து அதாவது தண்ணிகள் இன்னும் வழிந்து ஓடவில்லை என்று அவர்கள் முட்டுக்காலில் இருந்து தண்ணி நாங்கள் போன நேரம் இந்த அளவு இருந்த நீர் நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்துக்கான வேலைகளை செய்திருந்தும் முட்டுக்காலில் இருந்து கொண்டு இந்த அளவு தண்ணீரில் இருந்து விமர்சனம் செய்தவர் இருக்கிறார்கள். இவர்களுக்கான எல்லா ஏற்பாட்டையும் எமது அரசாங்கம் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்கள் மீள் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இதுவரைக்கும் எந்த ஏற்பாடையும் செய்யல. அவர் தண்ணிகள் வழிந்தோடிக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம இன்று வரைக்கும் அவரை நாங்கள் மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாடை சிறப்பாக கொண்டு போறாரு. ஆனா அந்த அனுரகுமார திசாநாயக்கு பின்னுக்களை இருக்கின்ற பாராளுமன்ற பிரதிநிதிகள், அதுவும் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் போன்ற ஒரு எம்பிமார்கள் இந்த நாட்டிட ஆட்சிக்கே வேற ஒரு திசையை கொண்டு போற விதமாக அப்பட்டமான பொய்யை சொல்லி இருக்கின்றார். இந்த பாருங்க, நீர் வழிந்தோடிட்டுன்னு சொல்றாரு, நாங்க முட்டுக்கால நிக்கிறேன்னு சொல்றாரு. முதல்ல அளவு தண்ணியான்னு சொல்லி பாருங்க. கம்பு நம்ம போடுவோம், கம்பு என்றைக்குமே வளையாது. இவ்வளவு மட்டும் இருக்கு, அவ்வளவு மட்டும். நான் இந்த பாயிரம் பாருங்க பாருங்க, இவ்வளவு மட்டும் தண்ணி இருக்கு பாருங்க. வந்து அங்கன இருந்து வீட்டு ஒரு 5வது வீட்டுல இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. இதுக்கு அங்கால போனா நம்மளுக்கு எட்டாது. இது நாங்க செய்யறது எங்கட சுயலாபத்துக்காக இல்ல. நாங்க ஒரு அரசியல்வாதி இல்ல, சாதாரண ஒரு பொதுமகன். நாங்க இதை வச்சு அரசியல் செய்யறோம்னு சொல்றாங்க. ஒரு காலம் நாங்க அரசியல் இதை வச்சு செய்யல. மக்களுக்கு நலவு நடக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்ய அந்த உயரிய சபை பாராளுமன்றத்தில் எங்கட புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் எம்பி சொல்லிக்கிறார். இந்த பாருங்க, இது முட்டுக்காலா, இது முட்டுக்காலா பாருங்க, இது முட்டுக்காலா. கம்பத்தாங்க. இந்த பாருங்க, நான் தான் முட்டுக்கால நினைக்கிறேன். இந்த கம்பு வளையுமா? இந்த கம்பு வளையுமா? பாருங்க எவ்வளவு மட்டிக்கிண்டு. இது அலங்க, இதை அடுத்து அலங்க, அதங்க. நாங்க மீட்டர் வச்சு அளக்கிறோம் பாருங்க. 5 அடி இருக்குது. இந்த பாருங்க, இது நான் நிக்கிறது எத்தனாவது பாருங்க, வீட்டு வாசல பாருங்க. கேட்டானே இது இந்த தண்ணியை தான் அவர் வழிந்தோடிட்டு சொல்றாரு. இந்த தண்ணியை வழிந்தோடிட்டு சொல்றாரு. ஒரு காலம் இது வழிந்தோடையில இந்த படியில ஏறி இருக்குது. இது நெஞ்சு மட்டிக்குது. இந்த வீட்டுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும், வீடை கட்டி கொடுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசி இவர் செஞ்ச வேலை இந்த நாட்டுக்கே இந்த மாதிரி ஒரு இடம் வைக்கிறத மறைச்சிக்கிறாரு. இங்க நான் ஒரு வீட்டுல தான் நிக்கிறேன். வீடு கூறமட்டத்தை தாண்டி இது ஒரு மதில நிக்கிறேன். முட்டுக்காலில் இருந்தா அந்த மதில என்ன முட்டுக்கால் மட்டும் மதில கட்டிக்கிறாங்க. சரி அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. இந்த பாருங்க, நான் பாய போறேன். உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக வேண்டி உண்மையான விஷயத்தை இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த பாருங்க, பாத்தீங்களா ஆளுக்கு? இந்த பாருங்க, இன்னொருக்கா இந்த பாருங்க, அளந்து காட்டுங்க. அவரை காட்டுது. உயரம் அந்த உயரிய சபைக்கு பாராளுமன்ற பிரதிநிதியை அனுப்புறதுக்கான காரணம் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி அந்த உயரிய சபையில போய் நின்றுக்கிட்டு உண்மையை சொல்ற மக்களை அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க சாக்கடை அரசியல் செய்ய வேணாம். என்ன நீங்க பழி வாங்குவாங்க, இவனை நான் எந்த வகையிலையும் பழி வாங்குவேன்னு சொல்லி மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் எம்பி சொல்லிக்கிறீங்க. தவக்கல் தோழல்லா, ஒரு முடிய கூட உங்களுக்கு பிடுங்கலாது. எங்களுக்கு இந்த உலகத்துக்கு பிறந்து வந்ததுல இருந்து சாவு வரைக்கும் அல்லாட கையில தான் வாழ்க்கையை கொடுத்திக்கிறோம். நீங்க இந்த மிரட்டுற வேலையை வச்சுக்கொள்ள வேணாம். மக்களுக்கு செய்ய வேண்டியதை, மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சரியாக கொண்டு போய் சேர்ப்பது தான் உங்களோட கடமை. அந்த கடமையில பிழை விடுறீங்க. நாங்க சுட்டி காட்டுறோம். உங்களை பிழை பிடிக்கிறதுல நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க இந்த உரிமைகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் அனைத்து கொடுப்பவர்களையும் சரியா கொடுக்க தான் சுட்டி காட்டுறோம். இது இலங்கை வாழ் மக்களுக்கு புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் எம்பி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைச்சதுக்கான எதிர் வீடியோவை தவிர இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிரான வீடியோ அல்ல. புத்தள மாவட்டத்தில் உள்ள எம்பி நீங்க தான் சரியா சொல்லணும்னு தகவல். நீங்க சரியா சொன்னவங்களையும் பிழையாக சித்தரிச்சு நீங்க ஒரு அரசியல் செய்ய வரவானா. நாட்டுக்காக செயல்படுங்க, மக்களுக்காக செயல்படுங்க. 5 வருஷத்துல உங்களோட அதிகாரம் போ, கூடுனா 10 வருஷம். அல்லாஹு தாலாட பிடி மிகவும் கடினமான பிடி என்பதை மறந்து செயல்படாதீங்க. மதிப்புக்குரிய பாராளுமன்ற பிரதிநிதி ஃபைசல் எம்பி அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், குட் நைட். திரும்ப ஒரு பாருங்க. குட் நைட், சந்திப்போம்.